ஒரு அழகான சூழல். காதலனும் காதலியும் நெருக்கமாக அமர்ந்து பேசுறாங்க. அந்த காதலன் காதலியோட கையை பிடிக்கிற போது அவ ரொம்ப தயங்குறா, நாணப்படுறா. ஏன் இவ்வளவு தயங்குற, சுத்தி யாரும் இல்லையே அப்படின்னு சொன்னபோது அவ சொல்றா, அங்க என்னோட சகோதரி இருக்கான்னு. சகோதரியா அப்படின்னு கேட்குறான். ஆமா, அங்க இருக்கிற புன்னை மரம் தான் என்னோட சகோதரி. எங்க அம்மா என்ன வளர்த்தது போலவே அந்த புன்னை மரத்தையும் வளர்த்தாங்க. அது உன்னுடைய சகோதரின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அந்த சகோதரிக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட நெருக்கமாக பழகுவது என்பது எனக்கு வெக்கமா இருக்கு, நாணமா இருக்கு. அது தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த செய்தியை படிக்கிற போது பண்டைய தமிழர்கள் மரத்தை கூட தன்னுடைய உறவாக நினைத்து வாழ்ந்திருக்கிறார். நாம் இன்று மனிதனை கூட மரமாக நினைத்து கடந்து போய் கொண்டோம். இன்னொரு செய்தியை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்து, காதல் என்பது ஒரு அகத்திணை. அது பொது வாழ்க்கையில் எப்படி நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பொது இடங்களில் ஒரு காதலனும் காதலியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக இந்த பாடல் சொல்லி இருக்கிறது. எனவே காதலாய் இருந்தாலும் பொது இடங்களில் நாகரிகத்தோடு நடப்போம். அதுவே நன்மை பயக்கும்.